அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் காலையும் மாலையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து நினைவு கூறுவதன் சிறப்புகளை பற்றியும் அதன் மூலம் நாம் அடைந்து கொள்ளும் நன்மைகளையும் பயன்களையும் பற்றித்தான் பார்க்க போகின்றோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே இவ்வாறு கூறுகின்றான்: நபியே, மனதிற்குள் பணிவோடும் பயத்தோடும் சப்தமின்றியும் காலையிலும் மாலையிலும் இறைவனை நினைவு கூர்வீராக. மறதியாளர்களில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம். 7வது அத்தியாயம் 205வது வசனம். மேலும் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான்: சூரியன் உதயமாகும் முன்பும் அது மறையும் முன்பும் உமது இறைவனை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வீராக. 20வது அத்தியாயம் 130வது வசனம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: காலையிலும் மாலையிலும் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என 100 தடவை ஒருவர் கூறினால், இது போன்று கூறியவர் அல்லது இதைவிட அதிகம் கூறியவர் தவிர மறுமை நாளில் எவரும் இவர் கொண்டு வந்ததை விட மிகச் சிறந்ததை கொண்டு வர மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். முஸ்லிம் 2692. அந்த அளவு இந்த வார்த்தை மிகவும் சிறப்பான ஒரு வார்த்தையாக, ஒரு திக்ராக இருக்கின்றது. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி எனும் வார்த்தைதான் அது. எனவே நாம் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என காலையிலும் மாலையிலும் 100 தடவை கூறி வருவதன் மூலம் அதிகளவான நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நாம் இந்த ஹதீஸின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி எனும் வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வை புகழ்வதுடன் அவன் தூய்மையானவன் என போற்றுகின்றேன் என்பதாகும். எனவே நாம் இந்த பொருளை உணர்ந்து இந்த தஸ்பீஹை அதிகம் செய்து வருபவர்களாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.